பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். கொரோனா பேரிடரை எதிர்த்து உலகமே போராடி கொண்டிருக்கிறது. அதுவும் கொரோனா இரண்டாவது அலை மிக மோசமாக இந்தியா போன்ற நாடுகளை பாதித்திருக்கிறது. இந்த சூழல்ல தனியார் மருத்துவத்தின் தலைமகளை சந்திக்க இருக்கிறோம். அப்பல்லோ குழுமத்தின் நிர்வாக துணைத் தலைவர் டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். பாருங்கள் நேயர்களே. வணக்கம் மேடம். வணக்கம். தேங்க்யூ ஃபார் தி இன்விடேஷன். தேங்க்யூ மேடம். ரொம்ப ஹானர். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்தது நிகழ்ச்சிக்கே ரொம்ப பெருமை மேடம். முதல்ல இந்த இரண்டாவது அலை இவ்வளவு மோசமாக பாதித்திருக்கிறது. இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்னு? இல்லை, உண்மையாக சொல்லணுன்னா இவ்வளோ மோசமாக இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. குளோபலி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. இந்தியா ஃபர்ஸ்ட் வேவ்ல ரொம்ப நல்லா தே மேனேஜ்ட் இட். இவ்வளோ பெரிய கண்ட்ரி, 1.4 பில்லியன் பீப்புள், நல்லா மேனேஜ் பண்ணோம் அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வேவ்ல யங்கர் பாப்புலேஷன் இத்தனை பேரை இந்த கோவிட் அட்டாக் பண்ணுன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஆக்சுவலி ஆனஸ்ட்லி அந்த வைரஸ் எப்படி பிஹேவ் பண்ணோம், இத்தனை மியூட்டன்ஸ் வரும், இத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வரும்னு யாருனாலையும் ஆன்டிசிபேட் பண்ணவே முடியல. அண்ட் நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ யங்கர் க்ரௌடுக்கு வந்திருக்கு. தி யங்கர் க்ரௌட் ஹவ் பின் அஃபெக்டட் மோர். ஃபர்ஸ்ட் வேவ்ல என்னாச்சுன்னா கோமார்பிடிட்டிஸ், எல்டர்ஸ் அவங்கெல்லாம் நிறையா இருந்தாங்க. யங்கர் க்ரௌடுக்கு அவ்வளோ அஃபெக்ட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா 35 வயசு 40 வயசு என்ன பண்ணலாம் கண்டெயின் பண்ணுறதுக்குன்னு எல்லாரும் கஷ்டப்பட்டு செய்தாங்க. ஒரு மருத்துவ உலகம் இல்லை, ஒட்டுமொத்த உலகமே நெருக்கடியில் இருக்குது. அதுவும் குறிப்பாக மருத்துவர்கள், மருத்துவமனைகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டைம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்கள பார்த்தா அந்த பிபிஇ போட்டுட்டு அதுக்குள்ளே டபுள் மாஸ்கிங் அண்ட் they don't think about family, they don't think about anything. எங்கள் ஹாஸ்பிட்டலே நிறைய கதைங்க அந்த மாதிரி இருக்குது. ஒன் டாக்டருக்கு he had a baby and இன்னும் 5 months ஆயிடுச்சு, பட் இன்னும் போய் பார்க்கவே இல்லை குழந்தைய. அந்த மாதிரி ஒரு நர்ஸ் ஃபாதர் எக்ஸ்பயர் ஆனாங்க கேரளாவில். பட் she was working, ஸோ அவங்க போவே இல்லை. அந்த மாதிரி நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. டாக்டர்ஸ் ஹவ் லாஸ்ட் தேர் லைவ்ஸ். ஸோ இட்ஸ் பின் வெரி டிஃபிகல்ட். எப்படி டாக்டர்ஸ் இப்போ அப்படி ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுறப்ப, ஒரு 5 மாத குழந்தை இன்னும் பார்க்கவே இல்லை, ஓடிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத அதை கேள்விப்படுறப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை பார்த்தா really a sense of humility. நம்ம முதல்ல எப்போவுமே இந்த சோல்ஜர்ஸ், ஜவான்ஸ் அவங்க இவ்வளோ செய்கிறாங்க நாடுக்குன்னு நாங்கள் பெருமைப்படுறோம், அவங்கள புகழ்கிறோம், அதெல்லாம் செய்கிறோம். இப்போ இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஒரு வார்த்தை சொல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வார்ட்ஸில் வேலை செய்கிறாங்கன்னா ஃபார் அஸ் இட்ஸ் அ வெரி ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு மதிப்பே கிடையாது. the amount they are doing. ஆனால் இரண்டாவது அலையில் இளைஞர்கள் மரணம் அடைகிறாங்க அப்படின்றப்ப 24 மணி நேரமும் பணியாற்றுறாங்க. மருத்துவர்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. அந்த சூழல் எப்படி இருக்கு? நிறைய யங்ஸ்டர்ஸ் இறக்குறத பார்க்குறப்ப லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அன்எக்ஸ்பெக்டட். கோவிட் 8 days டிடெக்டட், 8வது நாள் மேபி ஹீஸ் கெட்டிங் பெட்டர். சடனாக 24 hours we don't know he's gone. She's gone. 2 days முன்னால there was a young girl, pregnant mother with COVID. ஒன்றும் செய்ய முடியல. எக்மோ போட்டாச்சு, the best medicines. Instance you just feel terrible, feel miserable. எங்க ஒருவேளை தாமதமா அவங்க வராங்களா அல்லது வைரஸ் ரொம்ப வீரியமா அட்டாக் பண்ணுதா? எப்படி இந்த மரணம்? ரெண்டும் ப்ராப்ளமுங்க. The variant, definitely it is a problem. அது VOC ன்னு சொல்றாங்க, variants of concern. Okay. ஸோ அது டெஃபினட்டாக சயின்ஸ் இப்போ சொல்லியிருக்கு, சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க that the virus has mutated. Okay. ஸோ மியூட்டேட் ஆனோடனே அது இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்குது. It's more tougher. So that is a problem. The doctors, the clinicians, the scientists, they have also found very good protocols. So அவங்க இவ்வளோ செய்யலைன்னா it would have been worse. Let me say that also. Correct medication, correct oxygenation, correct time ventilator, ECMO wherever required. Adella because 1 year's experience and global interaction, so
outcomes பார்த்தீங்கன்னா the outcome is actually it's better than some countries, but it's not enough because every life is precious. நிச்சயமா. You know, for each one that life is precious, for that family, that person. So நம்ம டேட்டா வச்சு but the data is good ன்னு சொன்னாலும் it doesn't help because you know you just feel so bad Correct. about நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு உயிரும் முக்கியம். அந்த ஒவ்வொரு உயிரும் குடும்பத்துக்கு அவர் ரொம்ப முக்கியம். ஆமா. மேலை நாடுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து தாக்குச்சு, நிறைய மரணங்கள் இருந்தது. அப்ப பெருசா நமக்கு பெரிய இழப்புகள்லாம் இல்லை, பயந்துட்டே இருந்தோம். ஆனா ஒரு வருடம் கடந்து நம்மளை வந்து அந்த அலை தாக்குது அப்படின்னா எப்படி இதை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க மேடம்? இந்த உயிரிழப்பு மரண விகிதங்களை எல்லாம் குறைக்கணும், இமிடியேட்டா குறைக்கணும், அந்த தேவை இருக்கு, எப்படி முடியும் நினைக்கிறீங்க? ஒன்று வந்து டெஃபினட்டா வேக்சினேஷன் ஹெல்ப் பண்ணுதுங்க. பிகாஸ் வேக்சினேஷனுக்கு அப்புறம் கோவிட் பாசிட்டிவ் வந்தாலும் அந்த கடுமை, அந்த இன்டென்சிட்டி அவ்வளோ இல்லை. அது நான் எங்களுக்கு தெரியுது. எப்பாவது ஒரு கேஸ் ரொம்ப மோசமா இருக்கு கனி, பட் இட்ஸ் நாட் ஆஸ் பேட். ஸோ ஐ திங்க் நம்ம அந்த வேக்சினேஷனை ஃபர்ஸ்ட் அது ட்ரஸ்ட் பண்ணிட்டு என்கரேஜ், அந்த வேக்சின் ஹெசிடன்சி இன்னும் இருக்கு. எதனால சந்தேகிக்கிறாங்க? என்ன சந்தேகம் இருக்கு? அது நீங்க கரெக்ட் வேர்ட் நீங்க சொல்லுங்க, பட் எங்க இதுல இந்த மென்டாலிட்டி வந்து ஐம் இன்வின்சிபிள்னு ஒரு மைண்ட் செட். என்ன ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அந்த மாதிரி ஆட்டிடியூட் கொஞ்சம் நிறைய இருக்கு. பட் தட்ஸ் நாட் குட்ங்க. யூனோ த பாடி, த ஹியூமன் பாடி இஸ் த ஹியூமன் பாடி. நம்ம என்ன செய்ய முடியுமோ we have to do to protect it. ஸோ வேக்சின் ஹெசிடன்சி வந்து கொஞ்சம் அது டெஃபினட்டா கரெக்ட் கம்யூனிகேஷனோட முடிஞ்ச வரைக்கும் வேக்சின் போட்டுக்கணும். ரெண்டு விஷயம் மேடம், நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நான் திடகாத்திரமா இருக்கேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுப்பா அப்படின்றது ஒரு நிலை. முதியவர்கள் பலர்கிட்ட பேசுறப்ப இல்ல எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அவங்களுக்கு வேறு விதமான பயம். அவங்க தான் கட்டாயமா எடுத்துக்கணும் வேக்சின். நீங்க டாக்டர்ஸை கேளுங்க. டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க, சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். ஏன்னா நீங்க நிறைய நோயாளிகள், பார்வையாளர்கள்லாம் சந்திப்பீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தடுப்பூசிகள் போடுறோம். வேர்ல்ட் லெவல் ஸ்டாண்டர்ட்ல பாக்குறப்ப குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய தடுப்பூசிகளை சரியான நேரத்துல தான் இவங்க போட்ட மக்கள் தான். ஆனா கோவிடுக்கு மட்டும் தடுப்பூசின்றப்ப ஒரு என்ன, அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு சைல்டு இருந்தா நீங்க என்னென்ன தடுப்பூசி, என்னென்ன வேக்சினேஷன் போடுறீங்க. ஃப்ளூ வேக்சின் இருந்துச்சு, H1N1, அது எல்லாத்துக்கும் வேக்சின் போய் எல்லாரும் போட்டுக்கிறாங்க, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க். அந்த மாதிரி நிறைய வேக்சினேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க, நிறைய ஷாட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் there's a little confusion, கொஞ்சம் பயம் இருக்கு. ஸோ மைண்ட்ல அப்புறம் என்ன ஆகுமோ, will we get affected in some other way, இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்கு. பட் ஒரு அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும், நம்ம சயின்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும். எல்லாரும் நல்ல மனசோட தானே பண்ணுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் ஃபேத், யூ ஹாவ் டு ஹாவ் ட்ரஸ்ட். அண்ட் அந்த வேக்சின் ஹெசிடன்சி வந்து இட்ஸ் ஆக்சுவலி நம்ம கண்ட்ரிக்கு அது நல்லதே இல்லை. பிகாஸ் பீப்புள் க்ரௌட் இன் சிட்டிஸ், people crowd in markets. இப்போ அண்ட் இந்தியன் கல்ச்சர் வந்து ஒரு இடத்துல 2 பேர் இருக்கிற இடத்துல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நம்ம 20 பேர் இருப்போம். ஃபேமிலிஸ் ஆர் லார்ஜ், weddings are large, funerals are large. So the social distancingன்றதே நமக்கு வேறு மாதிரி இருக்கு. Yeah, நமக்கு it's against our culture. Correct. And for that at least get vaccinated. So தடுப்பூசி அப்படின்றத நம்மளும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம். எல்லாரும் தொடர்ந்து போடணும், தயக்கம் வேண்டாம் அப்படின்னு. இன்னொன்னு மேடம், இந்த செகண்ட் ஃபேஸ்ல தான் எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு வாட்ஸ்அப் நம்ம திறந்தாலே ஒரு ஆக்சிஜன் பெட் வேண்டும், எங்களுக்கு வென்டிலேட்டர் வசதியோட ஒரு பெட் வசதி கிடைக்குமா அப்படின்ற ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது. அரசும் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, ஆனா தேவைகளும் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு மேடம்? நீங்க எப்படி நிறைய இருக்குங்க. பிகாஸ் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, பட் டெல்லி, கால்கட்டா, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், எங்க பார்த்தாலும் பெட்ஸ் வேணும்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் கெஞ்சுறாங்க. ஸோ நாங்க என்ன செய்யறோம்னா முடிஞ்ச வரைக்கும் we will accommodate. இல்ல வேற எங்கேயாவது பெட் கிடைச்சா கூட நாங்க ஃபோன் பண்ணி ப்ளீஸ் டேக் திஸ் பேஷண்ட் அவங்க கேட்குறாங்கன்ட்டு. ஸோ ஆல் த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஒர்க்கிங் வித் ஈச் அதர். யாருக்காவது வென்டிலேட்டர் அவசரமா வேணும், நம்ம கிட்ட ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தா கொடுக்குறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வேணும், உங்க டாக்டர் அனுப்புங்க, ஜூம் கால் பண்ணுங்க.
அதெல்லாம் the collaboration between hospitals has become really much better. நிறைய collaboration நடக்குது. Government to private sector, முன்ன வந்து government ஒரு பக்கம் private sector ஒரு பக்கமும் வேலை செய்தோம். அது கொஞ்சம் இப்போ it's become better. And because of technology நம்மளுக்கு நிமிஷத்துல வந்து we can get an opinion from some specialist abroad. Patient ECMO ல இருக்காங்க, இப்படி இருக்குது, நம்ம ப்ரோட்டோகால் இப்படி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, கேன் வி டூ பெட்டர், இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ரொம்ப நல்லா ஃபாஸ்டா இன்டென்ஸா நடக்குது. ஸோ தட் we're trying to help. வெளிநாடுகளிலிருந்து ஆலோசனை பெறுவதில் மேடம், அங்க இருக்கிற சூழல், அங்க இருக்கிற கால சூழல், அவங்களுக்கான உடல் அமைப்பு முறைகள்ல அந்த வித்தியாசம் இல்ல, அந்த புரோட்டோகால் இங்கேயும் பயன்படுதுங்களா? பை அண்ட் லார்ஜ் அந்த கைட்லைன்ஸ் பயன்படுத்துது. பட் நம்ம என்ன செய்யணும் as Indians, as a country, நம்ம ஜெனட்டிக் மேக்கப் இருக்குல்ல, அந்த ஜீன்ஸ் வந்து நம்ம ரேஸ்ல வேறையா இருக்கும், காகேஷியன்ஸ் சொல்றாங்க. எல்லா மெடிசின்ஸும் வந்து அந்த when you do the trials, when you do it, it's all based on Caucasians, because அந்த ஊர்ல தானே செய்றாங்க. Now we need to do it for Asians, for Asian population. அந்த protocols, அந்த genetic study, அந்த science, அதெல்லாம் இன்னமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பிளான் பண்ணி அது செய்யணும் நம்ம. மேடம், இந்த இடத்தில் வந்து தனியார் மருத்துவமனைகள் சந்திக்கிற இந்த கொரோனா 2வது அலை பேரிடர்ல முக்கியமான சவால்னு எதை சொல்லுவீங்க? என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க தனியார் மருத்துவமனைகள்லாம் பொறுத்தவரை? ஃபர்ஸ்ட் நான் இது சொல்லணும், இவ்வளோ இன்டென்ஸா இருக்கும், இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும்னு யாருமே நினைக்கல. ஸோ இட்ஸ் இம்பாசிபிள். அந்த மாதிரி செகண்ட் வேவோட இன்டென்சிட்டி யாருமே பிளான் பண்ணல. பட் இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு, வெதர் இட் இஸ் கவர்மெண்ட் ஆர் வெதர் இட் இஸ் பிரைவேட் செக்டர், நம்மளுக்கு டெஃபினட்டாக 2-3 சேலஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்ச் என்னென்னா, இப்போ நிறைய பெட்ஸ் கன்வெர்ட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ஒரு 500 பெட் ஹாஸ்பிட்டல்னா அது ஃபுல்லாக கோவிட்க்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ அது பண்ணலாம். பட் அந்த கோவிட் பேஷண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு மேன் பவர், அது ஒரு பெரிய சேலஞ்ச். பிகாஸ் ஒவ்வொருத்தரும் சம்டைம்ஸ் 24 hour shifts, 12 hour shifts, எத்தனை நாள் பண்ண முடியும் அவங்கனால. ஸோ ஐ திங்க் மேன் பவர் இஸ் டெஃபினெட்லி அ சேலஞ்ச். அண்ட் நாங்கள் செக்டர்லேருந்து ரொம்ப வருஷமாகவே கேட்குறோம் தட் ஒரு இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது நர்சிங்க்குன்னு. எதுக்கு இந்த காலத்தில் நம்மளுக்கு 10 acres வேணும், 5 acres வேணும்? நீங்கள் நல்லா வேர்ட்டிக்கலாக போயிட்டு 500 நர்சஸ் ஒரு வருஷத்துக்கு ட்ரெயின் பண்ணால் நம்மளுக்கு நிறையா நர்சஸ் கிடைப்பாங்க. அதே மாதிரி இப்போ தான் என்எம்சி வந்து சரி கொஞ்சம் டாக்டர்ஸ் ட்ரைனிங்க்கு ரூல்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இருக்குது, அந்த டிஜிட்டலை யூஸ் பண்ணலாம் ட்ரைனிங்க்கு. ஸோ டெஃபினெட்லி நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து மேன் பவர் வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக பத்தாது. ரூரல் ஏரியாஸில் இன்னும் பெரிய ப்ராப்ளம். ஸோ ஐ திங்க் மேன் பவர் இஸ் அ பிக் சேலஞ்ச். இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, தமிழ்நாடு, டெல்லி வந்து ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ். இப்போ ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் வந்து யாரோட தப்பே கிடையாது. இப்போ இங்கே நம்ம ஒரு சர்டன் அளவு யூஸ் பண்ணுறோமோ, லெட்ஸ் சே 800 million tons யூஸ் பண்ணுறோமோ, இட்ஸ் பிகம் 10 times more. எங்கேருந்து ஓவர் நைட்டாக ப்ரொடியூஸ் பண்ண டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, ரிக்வயர்மெண்ட் அதிகமாச்சு. ஸோ வி ஹாவ் டு டீல் வித் இட். And then policy decisions about ஒரு ஸ்டேட்ல இருந்து போறது, டிரான்ஸ்போர்ட், அலோகேஷன், அது கூட கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ கவர்மெண்ட் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரிஸ் எல்லாம் நீங்க ஆக்சிஜன் வந்து உற்பத்தி செய்யுங்க அப்படின்னு, அதுல இருக்கிற பெரிய சவால் வந்து இந்த சப்ளை செயின். நீங்க உற்பத்தி ஆகிற ஆக்சிஜனை நீங்க மருத்துவமனைக்கு கொண்டு வரணும்ன்றது இல்லை. அது நம்ம இந்த பேஸ் கரெக்டா இருக்கா, அதை செஞ்சிட முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரமா செஞ்சிருக்காங்க. ஓ எஸ், நம்ம கவர்மெண்ட்க்கு டெஃபினட்டா இதுல கிரெடிட் கொடுக்கணும். டேங்கர்ஸ் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க, ரெயில் ரோட்ல ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், வெஹிக்கிள்ஸ் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா ஏர்கிராஃப்ட்ல எல்லாம் ஆக்சிஜன் வந்து? ஸோ ஐ திங்க் இன் தட் செக்டர் எவ்ரி கவர்மெண்ட் ஹஸ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க். Because this was unexpected, unprecedented. First waveல அவ்வளோ ஆக்சிஜன் நம்ம தேவையில்லை, நம்ம பயந்தோம் ஆனா தேவைப்படல, மேனேஜ் பண்ணிட்டோம். செகண்ட் வேவ்ல ஒன்றும் பண்ண முடியல. பிகாஸ் if you need so much more,
10 times more, அது overnight எப்படி கிடைக்கும்? So I think in that circumstance, all governments, whether it was the central or state governments, everybody's done a good job. ஸோ இந்த எனக்கு ஆக்சிஜன் ஒரு பெட் வேணும் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். அந்த இது எப்போ அந்த தேவை வந்து ஓரளவுக்கு பூர்த்தி ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா பார்த்தோம்னா that it's going to peak end of May, first week of June. அப்பதான் பீக்குக்கு போகும். ஸோ அதுதான் சயின்ஸ் சொல்லுது. ஆமா, எல்லாம் ப்ரெடிக்ட் பண்றாங்க. and I think இந்த லாக்டவுன் வந்து ரொம்ப நல்ல டிசிஷன். ஓகே. பிகாஸ் டெஃபினட் அது வந்து ஹெல்ப் பண்ண போகுது. இன்னும் நம்ம கஷ்டமா இருக்கலாம், நம்மளுக்கு ஐயோ லாக்டவுன் என்ன பண்ண போறோம் இதெல்லாம், பட் லைஃப் முக்கியமா இல்லை கொஞ்சம் கோயிங் அவுட் என்ஜாய்மெண்ட் முக்கியமானு? ஐ திங்க் வி மஸ்ட் பி சென்சிபிள் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஐ திங்க் லாக்டவுன் பை ஆர் கவர்மெண்ட் வாஸ் அ சூப்பர்ப் டிசிஷன். அப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. வி ஜஸ்ட் ஹேவ் டு ஒவ்வொரு வாட்டி நம்மளுக்கு ஒரு பிட்டர் மெடிசன் கொடுப்பாங்க, பட் அந்த மெடிசன் வந்து உங்களை நல்லா ஆக்கும். கசப்பு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் நினச்சிக்கணும், லாக்டவுன் எதுக்கு பண்ணுறாங்க, நம்ம நல்லதுக்கு தானே செய்கிறாங்க. ஆக்சுவலாக ரெவென்யூ கம்மி ஆகுது, டசன்ட் மேட்டர், நீ அது வந்து லைஃபா ரெவென்யூவான் பேலன்ஸ் பண்ணணும். ஒரு ஓராண்டு நமக்கு இந்த அனுபவம் இருக்கு, ஆனாலும் வந்து எல்லாருமே ஒரு க்ளூலெஸ்ஸாக தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே கூட 1 மாதம் லாக்டவுன் இருக்குமா, இல்லை இன்னும் கண்டினியூ ஆகுமா, எல்லாருக்குமே அதை நம்மளால டிஃபைன் பண்ண முடியலையா? ஓகே 15 நாள் அதுக்கப்புறம் தளர்வு வரும், இதை கண்டெயின் பண்ணிட முடியும் அப்படி நம்மளால யூகிக்க முடியல. அந்த கர்வ் எப்படி ஃப்ளாட்டன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்க. If the curve stays flattened for a certain period of time and it shows a decline, அப்போ நம்மளுக்கு தெரியும் ஓகே மேபி இட்ஸ் ரெடியூசிங். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம கையில் இருக்கு. நம்ம பத்திரமா இருக்கணும், நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்கிங் அதெல்லாம் செய்யணும். அண்ட் கோ ஃபார் வேக்சினேஷன் wherever you can vaccination. ஸோ முன்ன வந்து 3 ஸ்டெப்ஸ்னாங்க, இப்போ 4 ஸ்டெப்ஸ். ஓகே. தடுப்பூசியும் நம்ம SMS plus V. ஓகே. இப்போ உங்களுடைய அனுபவத்தில் உங்க பார்வையில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை இருக்கு, குறைந்த தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல எவ்வளவு காலத்திற்குள் போட்டு முடிக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது பலன் தரும், தடுப்பூசி பலன் தரும். I know இந்த ப்ராப்ளம் வந்து ஹெல்த் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகே. சென்டர் வந்து பட்ஜெட் கொடுப்பாங்க, பாலிசி கொடுக்குறாங்க, பட் ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸில் சம் ஸ்டேட்ஸ் டூ வெரி வெல். ஓகே. தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த டாப் பிகாஸ் தேர் சென்சிபிள், தே பிளான் every time. Every government has done from health point of view amazing work in Tamil Nadu. But having said that, நீங்கள் borders are forever shut off பண்ண முடியாது. நீங்கள் தமிழ்நாடுல ரொம்ப நல்லா செய்யலாம், கரெக்ட், பட் நேபரிங் ஸ்டேட்ல எதுவும் சரியில்லைன்னா கிராஸ் பார்டர் டிரான்சிட் இருந்தா யூ கான்ட் பிளேம் அவர் ஸ்டேட். தி பீப்புள் ஹேவ் டு பிகம் மோர் கேர்ஃபுல், பீப்புள் ஹேவ் டு பிகம் சென்சிபிள். பொதுவாக மேடம் இந்த தனியார் மருத்துவமனைகள் மீது எப்போதுமே வந்து ஒரு பார்வை வச்சுட்டே இருப்பாங்க, வந்து அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு. இந்த ஒரு பெரிய பேரிடரை உலகமே எதிர்கொண்டிருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி வந்து தனியார் மருத்துவமனைகளும் தங்க பொறுப்பை உணர்ந்து அரசோடு இணைந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு உயிரும் முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா வந்து அது அப்படி ஒரு குற்றச்சாட்டு அங்கங்க இருந்துட்டே இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க மேடம்? உண்மையில் தனியார் மருத்துவமனைக்கு இருக்கிற சவால் இந்த கட்டணம்ன்ற பிரச்சனையில எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு சிம்பிள் கேள்வி. ஒரு பேஷண்ட் இருக்காங்க, வெதர் அவங்க கவர்மெண்ட்க்கு போகிறாங்க, இல்லை ட்ரஸ்ட் ஆர் சேரிட்டி, நாட் ஃபார் ப்ராஃபிட், இல்லை எங்களது மாதிரி ப்ரைவேட் செக்டர் ஹாஸ்பிட்டல், அவங்களுக்கு இன்புட் காஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். சேலரிஸ் ஒன்று தான், மெட்டீரியல்ஸ் ஒன்று தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று தான். இந்த மாதிரி இதில் பேங்க்கில் நாங்கள் லோன்ஸ் வாங்குகிறோம், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், ஸ்டாஃபுக்கு சேலரிஸ். ஸோ தேர்ஸ் அ சர்டன் காஸ்ட் டு குவாலிட்டி ஹெல்த் கேர். ஸோ அந்த காஸ்ட்டை வந்து நம்ம சம்படி ஹேஸ் டு பே. கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் பே பண்ணுது, யூ கெட்டிங் அ காஸ்ட் அண்ட் அ குவாலிட்டி. சேரிட்டபிள்னா வேறு யாராவது இன்னொரு கம்பெனி ப்ராஃபிட்டை வந்து சேரிட்டி கொடுத்துட்டு அதை நடத்துகிறாங்க. ஸோ தட் இஸ் இட். ஒன்லி 3 models are there, but everybody is doing what they have to, and somebody has to pay. So I think this thing will always be an issue. இப்போ education and health வந்து நம்மளுக்கு fundamental right, but அந்த educationும் healthக்கும் யாரோ பே பண்ணணும். If the government pays for everything, அப்போ நம்ம சார்ஜ் பண்ண வேண்டாம் இல்லை, தட் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கேன் பே அண்ட் தென் தேர்ஸ் நோ ப்ராப்ளம். தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ல இப்போ இந்த இன்சூரன்ஸ் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இல்லை? வெரி குட். அங்கே நம்மளுக்கு தமிழ்நாடுல வேர் ஆக்சுவலி லக்கி.
ஓ One is இங்க வந்து the CM scheme is actually a very good scheme. They honor what they say and the people are able to get good quality health care from the CM scheme. அப்புறம் வந்து private insurance, the best company in the country is from Tamil Nadu. So private insurance at a very low cost you can get insurance. ஓகே. So எல்லாரும் வந்து you must take health insurance, After all ஒரு insurance cost என்ன, the price of one பட்டு புடவை. You might as well take health insurance and keep it. So people have to think like that. That's அது what I'm saying. வெளிநாடுகள்ல அந்த அது அவங்களுக்கு அந்த கல்ச்சராவே mandatory. அங்க இருக்கும். mandatory. கரெக்ட். அங்க நீங்க எடுத்துதான் நீங்க ஒரு ஜாப்க்கு போனீங்கன்னா you have to take insurance, you have to co-pay. அது இன்னும் அவ்வளோ mandatory ஆகலைங்க. ஒரு பெரிய பேரிடர் தான். நீங்க சொன்ன மாதிரி மருத்துவ உலகம், அது தனியார் மருத்துவமனையா இருக்கலாம், அரசு மருத்துவமனையா இருக்கலாம், அதுல இருக்கக்கூடிய செவிலியர்கள், மருத்துவர்கள் 24 மணி நேரமும் போராடிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான். ஆனாலும் சில சிக்கல்கள்ல தனியார் மருத்துவமனைகள்ல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரியான சில பார்க்கிறோம். அது உண்மையில் அப்படிதான் தனியார் மருத்துவமனைகள் பார்க்கறாங்களா? அதுல உள்ள சிக்கல்னு நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லைங்க, இப்போ என்னாச்சுன்னா, if you ask for a bed, எனக்கு இப்போ ஆக்சிஜன் பெட் வேணும், பட் நிஜமாவே ஆக்சிஜன் பெட் இல்லை. நாங்கள் கோவிட் ஆரம்பிச்ச உடனே we had about 100 ICU beds and about another 100+ ஒரு ஹாஸ்பிட்டல். இப்போ நாங்கள் 4 ஹாஸ்பிட்டல் நடத்துகிறோம் கோவிடோட சிட்டியில். பட் நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டிமாண்ட் வந்து அது ஒரு 1 வீக்கில் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆக்சிஜன் பெட்ஸ் கொடுக்க முடியும்? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் எங்ககிட்ட பெட்ஸ் இல்லை, ப்ளீஸ் சாரி பெட்ஸ் இல்லைன்னு சொன்னால் டெஃபினட்டாக பீப்புள் வில் கெட் அப்செட். அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளம், இங்கே இந்த ப்ராப்ளம். உங்கள் மருத்துவமனையின் பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்திய அளவிலேயே. இந்த கொரோனா பேரிடருக்காக உங்கள் மருத்துவ குழுமம் எந்த அளவுக்கு தயாரானீங்க? என்னென்ன விரிவாக்க பணிகள், இதை எதிர்கொள்வதற்கு எப்படி என்னென்னலாம் செஞ்சீங்க மேடம்? ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எங்கள் ஃபேமிலி ஹெட்டட் பை ஆர் சேர்மன் கவச்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். கவச்னா சான்ஸ்கிரிட்ல கவச்சம், கவச்சம் வந்து ஷீல்ட். ஸோ இந்த கொரோனானால என்னென்ன செய்ய முடியும் ஃபார் த கண்ட்ரி, ஃபார் த பீப்புள்னு ஒரு 2 நாள் ஃபுல் பிளானிங் செஷன், ஜஸ்ட் 48 hours நான் ஸ்டாப் பிளானிங். ஸோ இந்த கவச் ப்ரோக்ராமில் என்ன பண்ணனா, பெட்ஸ் வந்து ரெடி செய்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸில். அப்புறம் எங்கள் எஜுகேஷன் செக்டரில் என்ன ஆச்சுன்னா, வி ஹாவ் லேர்னிங். ஸோ அவங்க வந்து இந்த வென்டிலேட்டர் ட்ரைனிங்னு ஆன் த சிஸ்டம், ஆன் த கம்ப்யூட்டர். ஸோ யூ கேன் லேர்ன் ஹவு டு மேனேஜ் அ வென்டிலேட்டர். அது வந்து ஒரு 10 lakh people all over the world have taken that program. அந்த டைமில் வந்து அப்போலோ 24/7 எங்கள் சிஸ்டர் ஆரம்பித்தாங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க. அப்போலோ 24/7 வந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் எந்த டைமில் எங்கே வேணுமோ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணால் ஆன் அப்போலோ 24/7 இட்ஸ் ஃபுல் ப்ரொடெக்ஷன். எங்கள் ஃபார்மசி டிவிஷன் அகெயின் விச் இஸ் மை சிஸ்டர் ஹேண்டில்ஸ் இட் இன் ஹைதராபாத். அவங்க 24/7 யாராவது எனக்கு இந்த மருந்து வேணும், எங்கேயாவது வேணும்னா போய் டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ தட் வாஸ் டன். அப்புறம் ஆல் ஆர் மெடிக்கல் ஸ்டாஃப் த்ரூ அவுட் இந்தியா, அதில் இன்டென்சிவிஸ்ட் வந்து எங்கள் குரூப்பில் வந்து ஒரு 300 இன்டென்சிவிஸ்ட்க்கு மேலே இருக்காங்க, லைக் சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டென்சிவ். அவங்க எல்லாம் சேர்ந்து இதுதான் ப்ரோட்டோகால், இப்படித்தான் செய்யணும்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி, ஸோ காமன் ப்ரோட்டோகால் அது செய்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் டீம் என்ன செய்துச்சுன்னா, அப்போலோ ரெட் புக்குன்னு கொண்டாந்துருக்கு, ஒரு மேன்யூல். ஸோ அந்த அப்போலோ ரெட் புக் வந்து அது நீங்கள் அது ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா கோவிட் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யலாம், எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணலாம் அவங்க ஹாஸ்பிட்டலில், எப்படி ட்ரைனிங் பண்ணலாம், என்னென்ன ப்ரோட்டோகால், அது ஒரு 100 and odd ப்ரோட்டோகால்ஸ் அதில் இருக்குது. அப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம், எதுக்கு நம்ம தான் வச்சுக்கணும், அதை இந்த நாலேஜ் நம்ம செய்திருக்கோம்னு யாருக்கு வேணாலும் கொடுத்தோம். ஸோ தி அப்போலோ ரெட் புக் வெண்ட் எவ்ரிவேர். அப்புறம் ஆஃபீஸஸில் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும், எப்படி எஜுகேட் பண்ணணும், அது இன்னொரு மேன்யூல் கொண்டாந்து ஒரு தட்ஸ் அட்லீஸ்ட் அபவுட் 50 lakh people who are working in companies. It reached them. So we did all this during the first wave. So in the second wave vandodna enna pannana, it became version 2. So okay, we've done this is the base level, this is the next level ன்னு அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு digital, use technology, information exchange, doctors giving consultation,
home care. Say this time it was very good. என்ன செய்தோம்னா அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல empty. So இப்போ in Chennai, I think 5 or 6 hotels, about 400 hotel rooms வச்சிருக்கோம். So we manage it, home care division. So நீங்கள் வீட்டில் வந்து குவாரண்டைன் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஹோட்டலுக்கு போகலாம். தினம் the nurse, the doctor will check on you, oxygen levels they'll check. Apro, if you have a problem, you can come to the hospital. So unnecessary hospitalization kuda we've cut it. Unnecessary cost we've cut it. So under Apollo Kavach, a lot of work has been done. அப்புறம் டேட்டா கேப்சர், எல்லா டேட்டாவும் கேப்சர் பண்ணிட்டு நாளைக்கு யாருக்காவது ரிசர்ச் பண்ணணும், எத்தனை பேர் வேக்சினேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து திருப்பி கோவிட் வந்திருக்கு, அந்த டேட்டா எல்லாம் இந்த டிஜிட்டல் செக்ஷன் வந்து இப்போ கேப்சர் பண்ணியிருக்காங்க. பேண்டமிக்கை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு வெளிநாடுகள்ல எல்லாம் பக்காவான டேட்டாவோட இருப்பாங்க. ஏன்னா ஆய்வுகளுக்கு அது ரொம்ப பயன்படும். அப்புறம் குறிப்பா அந்த ஃபார்மசி 24/7 அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அலையிலே வந்து வென்டிலேட்டர்ஸ் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் நடத்தியிருக்கிறீங்க. கொரோனா பேரிடர் அதுல வந்து குறிப்பா உங்க மருத்துவமனையின் பங்களிப்பு, தனியார் மருத்துவமனைகள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிலாம் பேசணும் மேடம். இந்த செக்மெண்ட்ல அப்பல்லோவினுடைய கடந்து வந்த பாதையை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அதை நீங்க திரும்பி பார்க்கிற போது அந்த மலரும் நினைவுகளை நேயர்களோடு பகிர்ந்துக்கலாம். ஸோ எங்கள் ஃபாதர் வந்து ஆந்திரா, நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சரல்ஸ் ஃபேமிலி. சின்ன வில்லேஜ் சித்தூரில், வில்லேஜ் பேர் வந்து அரகொண்டா. ஓகே. ஸோ அரகொண்டாவில் பிறந்து வளர்ந்தாங்க அவங்க அப்பா. அண்ட் சடனாக ஒரு நாள் வந்து நான் மெடிசன் படிக்கணும்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. அந்த டைமில் அந்த வில்லேஜை விட்டு யாருமே வெளியிலேயே போகலை படிக்கிறதுக்கு. ஸோ அந்த சித்தூர் கிட்ட அந்த கிராமம், அங்கேருந்து சென்னைக்கு வந்து இங்கே படித்தாங்க ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். அது முடிச்சுட்டு சம்ஹவ் ஹி வாண்டட் டு கோ டு அமெரிக்கா. எல்லாருக்கும் இந்த அமெரிக்கா போகணுன்னு எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூகேக்கு போயிட்டு யூகேலேருந்து அமெரிக்காவுக்கு போனாங்க. அமெரிக்காவில் ஒரு 8 வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருந்தாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு லெட்டர் எழுதுனாங்க, நீ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் அமெரிக்காவில் இருந்தால் நம்ம நாடுக்கு அது என்ன யூஸ், இந்தியாவில் செய்தேன்னா நான் ப்ரௌடாக இருப்பேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு. ஒரு 2 monthsல டிசைட் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி வந்துட்டாங்க இந்தியாவுக்கு. ஸோ தட் வாஸ் வாட் மை ஃபாதர் டிட். ரொம்ப வருஷத்துக்கு ஒரு கிளினிக் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த கிளினிக்கில் வந்து ஒரு யங் மேன் வித் 2 children, அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு பைபாஸ் சர்ஜரிக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பணுன்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அந்த பேப்பர் ஒர்க் அவர் பணம் அதெல்லாம் பை த டைம் ஹி குட் அக்யூமுலேட்டட், அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ தென் மை ஃபாதர் வாஸ் வெரி வெரி அப்செட் அண்ட் தட் இஸ் ஹவு ஹி ஸ்டார்டட் அப்போலோ. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இன் சென்னை வாஸ் த ஃபர்ஸ்ட் அப்போலோ. அண்ட் அப்போ வந்து பேங்க்ஸ் எல்லாம் லோன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, சிமெண்ட் கூட கொடுக்கறது இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இதெல்லாம் so many rules, regulations, cadaver transplant, lot of thing was done to change legislation in the country. So everybody says, our chairman, my father, is the architect of modern healthcare in India. Correct. Because I think he's worked very hard and he's done it. So ipo vanda hospitals definitely is what our passion. All of us, all 4 of us, we're 4 sisters. Okay. And each one of us works in the hospital and handles it. But one of my sisters started this whole pharmacy division. Okay. Because at that time, we were not getting good quality drugs. There were a lot of spurious drugs. So I think she and my father said we should give people only high quality drugs. So and the whole pharmacy division started. So that was a growth. Then we started the clinics, smaller clinics. And so now we have clinics across the country. That has happened. But in the hospitals place, we do lot of rumba cancer. Again, Southeast Asia's first proton cancer center சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி த பெஸ்ட் ஆஃப் ஹார்ட் சர்ஜரிஸ் சென்னையில் தான் நடக்குது. இப்போ ஹைதராபாத், டெல்லி எங்கே பார்த்தாலும் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ ஐ திங்க் த ஹாஸ்பிட்டல் ட்ரீம் நவ் ஹேஸ் க்ரோன் டு பிகம் அ ஃபுல் ஹெல்த் கேர் ஈகோசிஸ்டம். ஹெல்த் கேரில் என்னென்ன செய்ய முடியுமோ, எங்கே கொலாபரேட் பண்ண முடியுமோ, எங்கே க்ரோ பண்ண முடியும், வாட் டஸ் இந்தியா நீட். இப்போ நம்மளுக்கு டாக்டர்ஸ் இல்லை, வி டோன்ட் ஹாவ் இனஃப் நர்சஸ். நாங்கள் 15 நர்சிங் காலேஜஸ் நடத்துகிறோம். பிகாஸ் வி நோ வி நீட் நர்சஸ். ஸ்கில் செக்டரில் எவ்ரி இயர்
about 50,000 healthcare workers are trained because we know we need those people. So எங்க need இருக்குதோ in healthcare, we do that. ஆக்சுவலா இப்போ இந்த பேண்டமிக்ல தான் நம்ம ஃபீல் பண்றோம் இவ்வளவு தேவைகள் இருக்கு அப்படின்னு. ரொம்ப ஃபீல் பண்றோம். Then what happened is, like, almost 4-5 years ago, our chairman said நீங்க எவ்வளவு செய்தாலும் it's not going to be enough. Because people, the NCDs, we never knew that the pandemic was coming, but we said the non-communicable diseases, which is cardiac disease, diabetes, cancer, hypertension, all this is going to be a big problem. So you have to do as much as you can to keep people well. So that's how we started doing, we're one of the largest checkup providers in the world. And so we tell people, you please go and have a checkup, look after your health, lose weight, exercise, don't get sick and come to the hospital. ஆக்சுவலா மேடம், ஒரு வெளிநாடுகள்ல வந்து ஹெல்த் கேர் அது நமக்கு முன்னாடியே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே ஹெல்த் செக்அப்ன்றதே ஓரளவுக்கு அஃபோர்ட் மிடில் கிளாஸ்ல தான் அந்த தாட்டே வந்திருக்கு. பலருக்கும் ஹெல்த் செக்அப் பண்ணி ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்கப்பா, எதுக்கு நம்ம ஹெல்த் செக்அப், இந்த மைண்ட் செட் எல்லாம் இருந்துட்டு இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? அந்த அனுபவம்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி இந்தியாவில் ஹெல்த் கேரை கொண்டு வரணும். அதில் இருக்கிற சவால், சேலஞ்சஸ் என்ன? பிஃபோர் கோவிட் ஒரு நாளைக்கு we were doing a minimum of about 5,000 screening or check throughout India. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த 5,000 people வந்து திருப்பி இயர்லி செக்அப்க்கு வருவாங்க because they know the value of it. After all, 2,500, 3,000 rupees, if you have like a report card saying at least you're okay, there's no guarantee 2 years later something can happen. But every year, I think it's a commitment, If we are well, then we can look after our families. இப்போ இந்தியாவில் லேடி ஸ்பெஷலி மேபி பிகாஸ் ஆஃப் ஆல் த மூவிஸ் அண்ட் அவங்க மைண்டில் லேடிஸ் வந்து நான் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், என் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அதெல்லாம் செய்யணும், ஐ won't look after my health. அந்த மைண்ட் செட் இருக்கு. இப்போ சம்திங் ஹேப்பன்ஸ், ஒரு லேடி வீட்டில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபுல் டென்ஷன் இன் த ஹவுஸ், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இந்த லேடி ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணிட்டு நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம்ல, பிள்ளைங்களையும் ஹஸ்பண்டையும் இன்லாஸு பேரண்ட்ஸ் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கலாம். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கலாம், சொசைட்டியை நல்லா பார்த்துக்கலாம். ஸோ ப்ளீஸ் தயவு செய்து லுக் ஆஃப்டர் யுவர் ஹெல்த்னு அப்பா சொல்கிறாரு. இப்போ நாங்கள் எல்லாரும் நீங்கள் சொல்கிறது முக்கியமானது. ஏன்னா நம்ம தொடர்ந்து திரைப்படங்கள் அல்லது நாவல்கள் மூலமாக பெண்கள்கிட்ட தியாகம்ன்றதையே சொன்னதுனால அவங்கள தவிர மற்ற எல்லாத்தையும் யோசிப்பாங்க. தியாகம் வந்து டென்ஷன் கொடுக்குது. ஸோ இட்ஸ் நாட் குறைந்தபட்சம் குடும்ப தலைவிகளுக்கு வந்து ஹெல்த் செக்அப் மேண்டேட்ரி. அவங்க ஃபேமிலிஸ் நினைக்கணும், நம்ம ஹெல்த்தியா இருந்தா இன்னும் செய்யலாம், லெஸ் செலவு கூட கம்மி. சடனாக ஏதாவது கேன்சரோ கார்டியாக்னா அப்புறம் அவ்வளோ செலவு ஆகுது இல்லை, அதுக்கு பதில் நீங்கள் செக்அப் பண்ணி ஹெல்த்தியாக இருங்க, தென் யூ டோன்ட் ஹாவ் டு. ஸோ அந்த மைண்ட் செட் சேஞ்ச் கட்டாயமாக வரணும். அப்பாவை பற்றி பேசுகிறப்ப அப்பாவோட பயோகிராஃபி கூட நானும் படித்தேன் மேடம். வந்து பலருக்கும் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருப்பாங்க. நீங்கள் அஸ் எ டாக்டராக வந்து பார்க்குறப்ப வந்து எந்த போர்ஷன் அப்பாவோட அந்த பயோகிராஃபி பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப டச்சியாக ஃபீல் பண்ணி? அப்பா நினச்சா எவ்ரி போர்ஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பாவோட டிசிப்ளின் ஈவன் டுடே யாருனாலையும் இருக்க முடியாது. அவங்க தினம் சூட் போட்டுட்டு இந்த வயசில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேஷண்ட்ஸை பார்த்து ஸ்டாஃப் கிட்ட பேசி அந்த சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது டிஃபிகல்ட். அவங்களோட முன் விஷயம், ஃபோர்சைட். நம்ம இப்போ என்ன நினைக்கிறோமோ அவங்க வந்து 10 வருஷத்துக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பட் அப்பா இஸ் லைக் 10 steps ahead. அப்புறம் கிவிங் பேக் டு சொசைட்டி. இப்போ அப்பாவோட வில்லேஜில் நாங்கள் 1 lakh பாப்புலேஷனுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன், விமெனுக்கு லைவ்லிஹுட், வெல்னஸ் கிளாஸஸ், நியூட்ரிஷன். So we're looking after like a total health plan for them. Appa says, if we've done something, we need to give back to society. So that again is his philosophy. எப்பவுமே டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது எப்படி அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களோ தெரியல. அண்ட் அவங்க எவ்ரிடே அப்பா ரீட்ஸ் ராமாயண் அண்ட் சுந்தரகாண்டம். எங்கே போனாலும் எந்த ஃபாரின் கண்ட்ரி, எந்த பிஸ்னஸ் மீட்டிங் நெவர் ஸ்டாப்ஸ் டூயிங் தட். ஸோ அவங்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இட்ஸ் அ கிரேட் திங்.
ஓகே. அது எல்லார்ட்டையுமே கடத்தி இருக்காங்க அப்படின்றது. உங்களுக்கும் அந்த நாங்க 4 பேரை ட்ரை பண்ணாலும் அந்த லெவலுக்கு இன்னும் வரல. ஓகே. பட் ஐ திங்க் அந்த வேல்யூ சிஸ்டம், அப்பா அம்மா கொடுத்த வேல்யூ சிஸ்டம் ஐ திங்க் இஸ் our biggest wealth. நீங்களும் ஒரு 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 இந்தியாவின் மிக முக்கியமான மருத்துவ குழுமத்தின் முக்கிய பொறுப்பை வகிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து டான்ஸ், ஃபோட்டோகிராஃபி அதுல எல்லாம் பெரிய ஆர்வம் இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன் மேடம். நீங்க மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? நீங்களும் ஆமா, டெஃபினட்டா டாக்டர் ஆகணும். எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கூட கிடைச்சிச்சு. ஓகே. பட் அப்போ நாங்க யங்கா இருந்தோம். டாட்டர்ஸ் எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆயிட்டு செட்டில் ஆகணும், இதெல்லாம் வேண்டான்ட்டு என்னை படிக்க விடல மெடிசன். ஸோ அது ஒரு பெரிய குறை. பட் இப்போ வந்து 24/7 நாங்கள் எப்படியும் ஹெல்த் கேர் டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்களோட தான் பழகுறோம். வேற ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. ஸோ இன் அ வே இட் காம்பன்சேட்ஸ். And instead of just looking after 10 people, 100 people as a doctor, இப்போ இன்னும் நிறைய பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ண முடியுது. ஸோ ஐ கெஸ் இட்ஸ் ஆல் ரைட். ஓகே. சர்வீசிங் செக்டர்ல இருக்கிறீங்க. ஆனால் உங்களோட பேஷன், உங்களோட தேடுதல் ஆர்வம்ன்றது ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் டான்ஸ் அப்படின்றதெல்லாம் இருந்தது. டான்ஸ் எல்லாம் விட்டாச்சு. அது யங்கர் டேஸில் கலாக்ஷேத்ரால ஐ திங்க் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டைம் இன் மை லைஃப். அண்ட் நவ் ஐ ஹாவ் so many friends who are dancers and I appreciate what they do. ஃபோட்டோகிராஃபி தொடர்றீங்களா? இப்போ ஆஃப் லேட் கொஞ்சம் டைம் இல்லை. அண்ட் டெக்னாலஜி மாறிடுச்சு இல்லை. இப்போ ஐஃபோன்லேயே எடுக்கலாமே ஃபோட்டோ. அவ்வளோ ஃபேன்சி கேமராஸ் வேண்டியதில்லை. பட் தோஸ் ஹூ வாண்ட் டு லேர்ன் வில் ஸ்டில் டூ. சிலர் தான் இந்தியாவினுடைய முன்னத்தியர்களாக இருப்பாங்க. அவங்க தான் ட்ரெண்ட் செட்டராக இருப்பாங்க. அவங்க தான் நிறைய சவால்கள், நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து ஒரு கம்ஃபர்ட் பொசிஷனை அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதற்கு பின்னணியில், அந்த புகழுக்கு பின்னணியில் அவங்களோட அர்ப்பணிப்பு, உழைப்பு, முயற்சியெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அப்படி ஒரு குடும்பத்தின் முக்கிய பொறுப்பில் உங்களை அல்லது சிஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரப்போ அப்பா சொன்ன முக்கியமான அட்வைஸ் என்ன சொல்லி அந்த பொறுப்புகளை கொடுத்தாங்க? ஸோ அப்பா என்ன, யூ மே பி தி எல்டெஸ்ட், பட் என்னைய கேட்டிங்கன்னா my 3 sisters are much cleverer than me. They're intelligent, they know more knowledgeable, more capable. So I think nobody in a family should ever feel that they are the best. It's like நீங்க ஒரு இந்த சூர்யா அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஹார்சஸ் இருக்கும். அண்ட் 4 ஹார்சஸ் ஒன்றா ஓடுனா தான் அந்த சேரியட்டே சரியாக ஓடும். அதே மாதிரி ஒரு வீல் எடுத்திங்கன்னா அந்த ஸ்போக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த வீல் கூட ஃபாஸ்ட்டாகும். அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஈக்குவல்ஸ். சும்மா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் எல்லாரும் ஈக்குவல்ஸாக இருந்தால் தான் இந்த கம்பெனி ஒரு வெல் ஆயில்டு மிஷின் மாதிரி நடக்கும். இந்த மிஷினில் மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கு. ஸோ our mindset, the lessons is that everyone is important and nobody is more or less or anything. And I think that is the way, the culture which my father has taught us. அப்பா வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிப்பாங்க. இந்தியாவிலே அப்படி யோசித்து தான் ஹெல்த் செக்டாரில் பொசிஷன் பண்ணாங்க. அப்படின்றப்ப இந்த மாதிரியான பேண்டமிக், இந்த சூழ்நிலையில் எப்படி பார்க்குறாங்க? இந்தியாவினுடைய ஹெல்த் செக்டர், தனியார் மருத்துவ ஹாஸ்பிட்டல்ஸோட எப்படி பயணிக்கணும், எப்படிப்பட்ட தேவைகளை இந்த பேண்டமிக் உருவாக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுதான் நிறைய அப்பா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் செய்யணும். we need more infrastructure. இப்போ பெரிய ப்ராப்ளம் வித் கோவிட் வந்து ரூரல் ஏரியாஸ். இப்போ ரூரல் ஏரியாஸ்க்கு பரவி இருக்கு. அவங்க எப்படி கோப் பண்ணுவாங்க? how are they going to manage? So that we have to think and plan. இப்போ டிஜிட்டல் இருக்குது, டிஜிட்டல் டெக்னாலஜி has come. அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு how can we spread it? இப்போ நாங்கள் டெலிமெடிசன் நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் நவ் டெலிமெடிசன் has become so common so that everybody has some kind of access. Then manpower, skilling, training, enough manpower to take care of people's needs. கடைசியில் தான் funding or financing. We don't have to worry about it because நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இந்தியாவில் வந்து 800 million people are using cell phones. அப்பனா they can afford something. அவங்க எல்லாரும் 1 rupee a day afford பண்ண முடியும். So 800 million
rupees per day we can actually get from the system. That is enough to take care of the healthcare of the country. Excellent. So this is the kind of economics we have to think and So we have நம்ம to முதல்ல plan. ஃபினான்ஸை பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் முடியாதுன்னு பேசிட்டே முடியாதுன்னு இருக்கோம். சொல்ல எப்பவுமே அது சொல்றோம். அது ஆக்சுவலா அது கரெக்ட் இல்ல. ஓகே. ஓ, because we just have to find the formula and mechanism for it. நீங்க சொல்ற மாதிரி வென்டிலேட்டர்ஸை கூட நீங்க வந்து இம்போர்ட் பண்ணலாம், மிஷினரியை கொண்டு வரலாம். ஆனா ஹேண்டில் பண்ற மேன் பவரை நம்ம அதுதான் பெரிய சவால். அதுதான் ட்ரைனிங். அதுக்கு தான் நாங்க அது பண்ணோம். ஆன்லைன் ட்ரைனிங், இந்த மாதிரி மேனுவல்ஸ். ஒரு ஃப்ரெஷ் நர்ஸ் கூட இப்போ வென்டிலேட்டர் நடத்த முடியும். அந்த மாதிரி முதல்லயே பிளான் பண்ணி அந்த மெட்டீரியல் எல்லாம் யாருக்கு வேணுமோ இருக்குது அவைலபிள் யூஸ் பண்றது. நீங்க இதுல முக்கியமான பங்களிப்பு அப்படின்றது அந்த டேட்டா மேடம். வந்து நாளைக்கு எல்லாமே போஸ்ட் கொரோனா சிம்டம், தடுப்பூசி போட்ட பிறகுன்னா பெரிய ரிசர்ச் எல்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு வந்துட்டே இருக்க போகுது. என்ன மாதிரியான விஷயம்ன்றது அதை நீங்க பெரிய டேட்டாலாம் பண்ணியிருக்கிறீங்க. இங்கு பலரும் சொல்றாங்க தேர்ட் வே அப்படின்றது வந்து இருக்கும், அதுல குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றது. அதுவே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா ரொம்ப பலருக்கும் பயமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா children are getting COVID. ஃபர்ஸ்ட் வேவ்ல நம்ம குழந்தைங்களுக்கு கோவிட் வந்து நம்ம அவ்வளோ கேள்விப்படலை. செகண்ட் வேவ்ல கேட்டிருக்கோம், தேர்ட் வேவ்ல ஆகும். அதுக்கு தான் திருப்பி வேக்சினேஷன் முக்கியம்னு சொல்கிறோம். பிகாஸ் அட்லீஸ்ட் இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் வேக்சினேட்டட் தென் தெர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃபார் த சில்ட்ரன். ஓகே. தென் இப்போ ப்ரோட்டோகால்ஸ் வந்து சில்ட்ரன் எப்படி ட்ரீட் பண்ணுறது கோவிட் வந்தா, அதெல்லாம் அந்த டிசைன் ப்ரோட்டோகால்ஸ் அதெல்லாம் இப்போ நம்ம டாக்டர்ஸ் சேர்ந்து பீடியாட்ரிஷியன்ஸ், இன்டென்சிவிஸ்ட் எல்லாம் இப்போ அந்த மேனுவல் ரெடி பண்றாங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் தட் வில் பி ரெடி. முக்கியம். ஏன்னா நிறைய தாய்மார்கள் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைக்கு வந்துருச்சா நம்ம என்ன செய்யறது அப்படின்ற ஒண்ணு. சோ அந்த புரோட்டோகால்ஸ் இப்போ ரெடி ஆகுது. நிறைவா உங்களுடைய கனவு அப்படி ஒரு குழுமத்தின் கனவா நீங்க சொன்னீங்க. நீங்க அந்த 4 வீல்ஸ், ஒவ்வொரு வீல்ஸுக்கான அந்த கம்பிகள் இணைந்து ஒத்திசைவா ஒருங்கிணைவா ஓடினாதான் சக்சஸ்ஃபுல்லா ஓடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்று ஏதாவது தனிப்பட்ட கனவு ஆசைகள்னு ஏதாவது இருக்குங்களா? எனக்கு ஹெல்த் கேரை விட வேற ஒன்றும் தெரியாது. ஸோ ஐ திங்க் நம்ம இப்போ இந்த இன்டென்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் வந்து சிஸ்டம்ஸ் அது நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் நடத்துகிறாங்க. இத்தனை ஹாஸ்பிட்டல்னா எல்லாம் நம்மளால நடத்த முடியாது. நல்ல ப்ரொஃபஷனல்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க. ஃபென்டாஸ்டிக் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது இன்னும் எங்கெங்கே செய்ய முடியுமோ அது டெஃபினட்டாக செய்யணும். we need training. That again is a dream. But my personal dream now is to find ways and means of taking care of the aged population. Okay. Because இப்போ இந்த கொரோனால இது நாங்கள் எங்களுக்கு it's obvious. நிறைய வயசானவங்க இருக்காங்க. அண்ட் அவங்க சில்ட்ரன் வந்து அமெரிக்காவில் அங்கே எல்லாம் வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. பட் இந்த பெரியவங்கெல்லாம் தனியாக இருக்காங்க இங்கே. ஸோ அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாடல் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு டெக்னாலஜி அதெல்லாம் செய்ய முடியுமான்ட்டு தட்ஸ் மை பர்சனல் ட்ரீம். கிரேட் மேடம். ஆக்சுவலாக ஒரு பேரிடர் நேரத்தில் வந்து உலகமே ஒரு பேரிடரின் நெருக்கடிகளை சமாளிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு முக்கியமான மருத்துவ குழுமம் அந்த கண் கொண்டு இந்த பேரிடரை பார்க்கிறதா இருக்கலாம். நம்ம இன்னும் என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்கு, பேரிடரை தாண்டி இந்தியாவுக்கு ஹெல்த் செக்டர்ல என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு எல்லா டைமென்ஷன்லையும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். எங்கள் நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை, உங்க கனவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேடம். நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ. நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.